குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். ஜெபம் செய்வோமா? Thank you Jesus. எங்கள் மத்தியிலே நீர் வந்ததுக்காக நன்றி சுவாமி. நாங்கள் செய்கிற ஆராதனையும் அண்டரே இந்த வேண்டுதலையும் ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் மியூசிக்கையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் ஆட்சிவிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் சிறுகட்டும், நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும் சுவாமி. நீர் இன்றும் ஜீவிக்கிறீர் என்று வெளிப்படுத்தி காட்டுங்க ஐயா. உன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டுங்க. உன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி காட்டுங்க. நீ தான் உண்மையான தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நீ பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஸ்தோத்திரிப்போமா? உமது நாமத்தினாலே தாவீதின் கொம்பை உயர்த்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் கிருபையை என்றென்றைக்கும் காப்பேன் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவன் சந்ததியை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க செய்வேன் என்று தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் தேவன் இன்றும் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை இன்று எங்களுக்கு தந்தருள்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனோடு சொப்பனத்தில் பேசினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் தோமா. தோமா எப்படிப்பட்டவர் என்று நான் பார்ப்போம். அவற்றிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அதை நாம் தியானிப்போமா? இயேசுவை தெய்வன் என்று முதலில் அழைத்தவராக புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்ட மனிதர் இவரே. முதல்ல இயேசு தெய்வன் என்று முதல் அழைத்தவர் தோமா. இவரை சந்தேகப்படும் தோமா என்று கூறுவதுண்டு. ஆனால் நியாயமான சந்தேகம் கொள்வதும் இயேசுவின் கட்டளையின்படி நற்செய்தி பணி செய்தவர். இயேசு தம்மை கல்லெறிய முயற்சித்தவர்களை இருந்த யூதாவுக்கு செல்ல முடிவு செய்தபோது
அவரோடு சேர்ந்து சென்று மரணம் அடைவதற்காக அவர் கூட சென்றார். அப்படிப்பட்ட ஆபத்து காலத்திலும் தேவனோடு கூட அவர் நடந்தார், தைரியமாய் இருந்தார். உண்மையை உணர்ந்தும் இயேசுவை தனது ஆண்டவராக தேவனாக உடனடியாக ஏற்றுக்கொண்டவர். பெந்தேகோஸ்தே நாளில் தூய ஆவியை பெற்றவர். தான் அறிந்திராத நாடுகளாகிய இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு நற்செய்தியாளராக வந்து எதிர்ப்புகளின் இடையிலே ஊழியம் செய்தவர். சென்னையில் இரத்த சாட்சியாக மரித்தவர் தோமா. தன்னே ஒப்பு கொடுத்து, தேவனுக்காக தன் உடலே ஒப்பு கொடுத்து அவன் மரித்தார். சென்னையிலே அவன் மரித்து இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவர் ஆகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவனோடு கூட இருக்கையில் மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடு சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆடைகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். எப்படி ஒரு அவிசுவாசமாய் அவர் இருந்திருக்கிறார். கூட அந்த சீஷர்கள் கூட அவள் நம்பவில்லை. அவரை நான் பார்த்து அந்த கை விரல் காயத்தை கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார். மறுபடியுமாக 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமா அவளோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொன்னார். தோமாவுக்கு பிரயுத்தமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதனால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தேவன் தோமாவை பார்த்து கேட்கிறார், வா கிட்ட வந்து தொடு, என் கை விரலிலே பார், விழாவை பார் என்று சொல்லி, ஏன் அவிசுவாசியா இருந்தாய் என்று அவரை பார்த்து கேட்கிறார். அவளோடு கூட நடந்தவர், அவளோடு கூட இருந்தவர் தோமா. ஆனாலும் தேவனை உயிர்த்தெழுந்தார் என்று அவர் நம்பவில்லை. அதனாலே மறுபடியுமாக வந்து தேவன் தம்மை தோமாவுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அதே மாதிரி தான் நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை நான் தரிசித்தால் ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன் என்று அநேக கிறிஸ்தவர்கள், அவர்களை நான் பார்க்கணும், அவரோடு கூட பேசினால் ஒழிய இயேசு தான் தெய்வன் என்று நான் நம்ப முடியாது என்று சொல்வார்கள். நீ பார்த்திருக்கியான்னு கேள்வி கேட்பார்கள். அப்படிப்பட்ட அவிசுவாசம் அப்பொழுதே தோமா இருந்த காலத்திலே நடந்திருக்கிறது. இப்பொழுதும் அப்படியாய் நடக்கிறது. இயேசுவை நான் பார்க்கணும், அவரோடு கூட நான் பேசணும் என்று சொல்வார்கள். தேவன் எல்லாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டார். தேவன் தனக்கு விரும்பின ஆட்களுக்கு மாத்திரம் காட்சி கொடுப்பார். உண்மையாய் விசுவாசிகளுக்கு கட்டாயம் அவர் காட்சி கொடுப்பார். மத்தேயு 8:8 இப்படி சொல்லுகிறது, 100க்கு அதிபதி பிரதியுத்தமாக, ஆண்டவரே, என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த 100க்கு அதிபதி இருக்கிற அந்த விசுவாசம் கூட நம்மளுக்கு இல்லை. தேவன் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் விரும்புகிறார். தொட்டு சுகம் கொடுக்கும் என்று வேண்டும் என்று அவன் விரும்பல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் என்
எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற செவுரு உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எவ்வளவு விசுவாசம்! அந்த நூற்றுக்கு அதிபதி. நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். தேவனே, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று நம்ம சொல்லுவோமா? இல்லாவிட்டால் நமக்கு சுகம் வேண்டும் என்று சொன்னால் கூட, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று நாம் சொல்லுவோமா? நாம் அழுவோம், அடம் பிடிப்போம், விசுவாசிக்க மாட்டான். தேவன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் விரும்புகிறார். மத்தேயு 21:21 இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்வதை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். தேவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சந்தேகப்படக்கூடாது. அந்த விசுவாசம் நாம் விசுவாசிக்க வேண்டும், சந்தேகப்படக்கூடாது. இது நடக்குமோ நடக்காதோ, எப்படி இந்த மலை பெயர்ந்து போகும், எப்படி இந்த அத்திமரம் பட்டு போகும், இது நடக்காத காரியம் என்று அவிசுவாசம் கொண்டு நாம் ஜெபம் பண்ணுவோமானால் அது நடக்காது என்று சொல்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் அது கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 9:22 இப்படியா செய்தி, இவனை கொல்லும்படிக்கு இது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாய் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். அந்த பிள்ளையின் தகப்பன் இயேசுவிடத்தில் வந்து, என் பிள்ளைக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்று சொல்லி எத்தனையோ தடவை அவன் தீயிலும் தண்ணீரிலும் ஏதாவது செய்து விடுவான் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனவேதனைப்படுகிறோம். என் பிள்ளைக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தகப்பன் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஆம் என்று சொல்கிறார். ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும் என்று சொல்கிறார். ஆனாலும் தேவன் அவருடைய விசுவாசத்தை கண்டு அவனுக்கு உதவி செய்தார். அந்த மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அந்த மகனை அவன் தகப்பனிடத்திலே கொடுக்கிறார். விசுவாசம். தேவன் நம்மிடத்திலே கேட்பதெல்லாம் விசுவாசம். அவிசுவாசமாய் நாம் இருக்கக்கூடாது. விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் அவர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபம் செய்யும் பொழுது கேட்கிற எல்லா காரியங்களும் நாம் பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று மறுபடியும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் சொல்லுகிறார். விசுவாசம் தேவை என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தேவனை தரிசிக்கல,
நாம் ஆனால் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். தேவனை தரிசித்தால் தான் விசுவாசிக்க வேண்டும் என்று அல்ல. அவரை தரிசிக்காமல், அவரை காணாமல் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்து நாம் நடக்கும் பொழுது நாம் என்ன வேண்டுதல் செய்கிறோமோ அந்த வேண்டுதல் கேட்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த மலையை பார்த்து பேர்ந்து அப்புறம் போ என்று சொன்னால் அது நடக்கும் என்று சொல்லுகிறார். எபேசியர் 3:17 இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவளாகி. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நம் இருதயத்திலே வாசமாய் இருக்க வேண்டும் என்றார். தேவன் நம் இருதயத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டும். எபேசியர் 6:16 இப்படியா சொல்லுது, பொல்லாங்க நேயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பற்றி கொள்ளவர்களாய் நிற்க வேண்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார். நமக்குள் விசுவாசம் வேண்டும் என்று சொல்லுகிறார், விசுவாசம் வேண்டும் என்று சொல்லுகிறார். மார்க்கு 16:16 வாசிப்போம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்னிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 17-18 வரைக்கும் வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். நாம் விசுவாசிக்கும் பொழுது என்னென்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்பு அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள், தேவனை முழுமையாய் விசுவாசிக்கிறவர்கள், என் நாமத்தினாலே பிசாசுகள் துரத்துவார்கள், நவமான பாஷையை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதென்றும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, விசுவாசியது மேல் கைகள் வியாதியர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதுதான் அடையாளம். தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர்கள் மூலம் தேவன் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார். பாவங்க நவமான பாஷை, அந்த பாஷை கூட ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அடையாளம். தேவனை முழுமையாய் விசுவாசித்தவர்கள் செய்யும் காரியம் இது. தேவனே அந்த அதிகாரத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒன்று மாத்திரம் செய்யணும், ஆண்டவர் முழுமையாய் நம்பணும், முழுமையாய் விசுவாசிக்கணும். அதுதான் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் நமக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அதுபோல அவிசுவாசியாய் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8:13 வாசிக்கும் பொழுது, கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு இல்லாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போவார்கள். அவிசுவாசிகள் இதார்கள். இவர்கள் என்ன பண்ணுவாங்க, கேட்கும்போது அவன் கேட்டு நான் விசுவாசிக்கிறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக விசுவாசம் கடைசியில் எல்லாவற்றையும் விட்டு பின்வாங்கி போவார்கள். எந்த அற்பமும் நிகழாது, எந்த விதமான காரியங்களும் நடக்காது, அவிசுவாசிய ஆவார்கள். மத்தேயு 6:30 இப்படியா சொல்லுது, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நாளைக்கு என்ன செய்ய போறோம், என்ன நடக்கும், என்ன சொல்லி நாம் அவிசுவாசமாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். சாப்பிடுறது கூட நம்ம அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன சாப்பிடணும் என்ன தெரியலையே என்று யோசிக்க கூடாது என்று சொல்லுகிறார். எல்லாம் நான் கொடுப்பேன், காட்டு புஷ்பங்களுக்கு கொடுக்கிறேன், பறவைகளுக்கு கொடுக்கிறேன், உனக்கு கொடுக்க மாட்டேனா என்று கேட்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவனுக்குள் விசுவாசிக்க வேண்டும். தோமா முதல்ல விசுவாசிக்கவில்லை, அவனை தொட்டு பார்த்த பிறகுதான் விசுவாசித்தார். அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். விசுவாசிக்க வேண்டும். மத்தேயு 17:20 வாசிப்போம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மழையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடுகு விதை அளவு கூட விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னாலும் அது நடக்கும் என்று சொல்லுகிறார். கடுகு விதை எவ்வளவு சிறிதான விசுவாசம்! இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலே போதும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இராதபடியினால் அநேக அற்புதங்கள் நடக்காமல் போகிறது, அநேக பிசாசுகள் விரட்ட முடியாமல் போகிறது, அநேக காரியங்கள் நமக்கு வேண்டுதல் கேட்கப்படாமல் போகிறது. நமக்குள் இருக்கிற அந்த அவிசுவாசத்தை நாம் நீக்க வேண்டும். மார்க்கு 16:4 வாசிக்கும் பொழுது, அதற்கு பின் 12 போஜன பண்ணி இருக்கையில் அவர்களுக்கு தரிசனமாகி உழித்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதன் நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து, இருதய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். அவர் விசுவாசிக்க, அவருடைய சீஷர்கள் கூட அவிசுவாசிகளாய் இருந்தார்கள். அதுதான் கடிந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதீங்க, அவிசுவாசமாய் இருக்காதீங்க என்று சொல்லுகிறார். மார்க்கு 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள் தீர்க்கப்படுவான். நம் பாட்டு அவிசுவாசியாய் இருந்து வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று அழகாய் இந்த இடத்துல நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இப்படியே அவிசுவாசமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் நம்மை விரும்ப மாட்டார், நம்மை தள்ளி விடுவார். எவ்வளவு நாள் அப்படியாய் வாழ்வது? ஆண்டவர் விரும்ப மாட்டார். அக்கினி தீர்ப்பு நமக்கு உண்டு. நாம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 5:8 வாசிக்க கேட்போம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அவிசுவாசியோடு அவன் கெட்டவனாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நம்முடைய சொந்த ஜனங்கள், நம்ம சகோதர சகோதரிகள், தகப்பன், தாய், தங்கச்சி, அக்கா போன்ற பிள்ளைகள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நாள் சாப்பாடு கூட இல்லாமல் அழுகிறவர்களாக இருக்கும் பொழுது, அவளுக்கு நாம் ஒன்றுமே செய்யாமல் அட்லீஸ்ட் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அங்க போய் விசாரி, அதையாவது செய். நீ வெளியால கூட வேணாம், உன் சொந்த தகப்பனை விசுவாசி, உன் சொந்த தாயை விசாரி. உன் அக்கா, தங்கச்சி யாரா கஷ்டப்படும் பொழுது, அண்ணன், தம்பி யாரா இருக்கட்டும், அவளுக்கு போய் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அப்படி விசாரிக்காமல் போனால் நீ அவிசுவாசியிலும் கேடுவனாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவிசுவாசமே தவறு.
அதோடு நீ கேடுள்ளவனாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதங்களால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பணம் பணம் பணம், எப்பொழுதும் எப்போ கேட்டாலும் பணம் சம்பாதிக்கணும், நான் நல்லவா வீடு கட்டணும், மற்ற காரியங்கள் செய்யணும், எனக்கு பணம் வேணும், பணம் பணம் என்று அலையக்கூடாது. தேவைதான், பணம் எல்லாருக்கும் தேவை. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. அதை வெறித்தனமாய் அதுக்கு அடிமையாகாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் மேல் விசுவாசம் வைக்கக்கூடாது. பணம் இருந்தால் போதும் எல்லாம் செய்யலாம், முடியாது. நீ ஆண்டவரை விசுவாசித்தால் ஒழிய உனக்கு பணம் இருந்தாலும் உன்னாலே சாதிக்க முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரம் செய்ய முடியும். தேவனை நீ விசுவாசித்து செய்வேனானால் அது அருமையாய் நடக்கும். பணத்தினாலே எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது. ஒரு சில காரியங்கள் ஒருவேளை சாதித்து விடலாம், ஆனால் எல்லா காரியத்தையும் செய்து முடியாது. ஆண்டவரை விசுவாசித்து செய்யும் பொழுது அது அருமையாய் நேர் வழியிலே நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். நாம் என்ன செய்யணும்? அந்த அவிசுவாசம் நீங்கும்படியாய் நாம் என்ன செய்யணும்? லூக்கா 17:5 வாசிப்போம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார். அப்போஸ்தலர்களே கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். நாமும் கூட ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்கள் அவிசுவாசம் நீங்களும் சுவாமி என்று ஆண்டவரத்தில் நாம் மன்றாட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. மார்க் 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அவன் பாருங்க, உடனே அவன் சொல்றான், அவிசுவாசம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று. அப்படியாய் நான் உடனே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு அவிசுவாசமா இருக்கிறது, அந்த அவிசுவாசம் நீங்கணும் சாமி என்று நம் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். ஒருவேளை விசுவாசிக்க முடியாதபடி பிசாசு நம்மளை தடை பண்ணலாம், அவிசுவாசத்தை கொண்டு வரலாம். நம்ம அந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உதவி கேட்கணும். ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கணும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். உடனே ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். யாக்கோபு 1:8 இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். 2 மனம் நமக்குள் இருக்கக்கூடாது, அது அவிசுவாசத்தை கொண்டு வந்துவிடும். 2 மனமாய் நாம் வாழக்கூடாது. இந்த அவிசுவாசம் நீங்கணும். அப்படி என்றால் ஒரே மனம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உறுதியாய் நாம் நிற்க வேண்டும். 2 மனமாய் நாம் வாழக்கூடாது. 2 மனம் உள்ளவன் தன் வழிகளை நிலையற்றவனாயிருக்கிறான். சோதனை வரும்பொழுதும் நாம் நல்ல போராட்டம் போராட வேண்டும். இதுதான் தேவை நமக்கு. எப்படி இந்த அவிசுவாசம் நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? 2 மனம் உள்ளவர்களாய் நாம் வாழக்கூடாது. நிலையற்ற வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. சோதனைகள் வரும், நாம் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். சோதனை இல்லாமல் எந்த விசுவாசத்தையும் நாம் ஜெயிக்க முடியாது. சோதனைகள் வரும், அப்பொழுது நாம் நிலைத்து நிற்கணும், நல்ல போராட்டம் போராடணும். யாக்கோபு 1:2-3 வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நாம் என்ன பண்ணணுமா? சோதனைகள் வரும், அந்த நேரத்தில் அந்த சோதனைக்குள் அதில் மாட்டிக்கொள்ளாதபடி நாம் விசுவாசத்தை நிலைத்து நிற்கணும். பொறுமையோடு அதை அறிந்து அந்த மிகுந்த சந்தோஷமாய்
அவற்றை ஏற்றுக்கொண்டு நாம் வெற்றி பெறணும். ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் மாட்டிக்கொள்வது அல்ல, அதிலிருந்து நாம் வெற்றி பெறணும். அதுதான் விசுவாசம். யாக்கோபு 2:17 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்துதான் இருக்கும். 20 வாசிப்போம். 2:20. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? 24-26. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. 26. அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. கிரியை நாம் நடப்பிக்கு காட்டணும், விசுவாசித்து நடத்தி காட்டணும், கிரியிலே இருக்கணும். சும்மா வாயளவு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. கிரியிலே நம்மளுக்கு வரும் சோதனைகளை நாம் ஜெயித்து காட்டணும். நம்மளுக்கு வரும் அந்த போராட்டத்திலே நாம் போராடி ஜெயிக்கணும். அதுதான் விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்க முடியும். அப்படி வெற்றி பெறணும். சும்மா தோல்வி போடுறது அது அவிசுவாசமாயிடும். வெற்றி பெறணும். விசுவாசத்திலே நாம் வெற்றி பெறணும், நிலைத்து நிற்கணும். எபிரேயர் 11:1 வாசிப்போம். 1-2. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, வாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும். 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்பாறுள்ளவராய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விரோதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் அவிசுவாசம் வரும் பொழுது நம்முடைய தேவனை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இயேசுவானவர் இந்த உலகத்திலே விசுவாசம் உள்ளவளாய் வாழ்ந்தார், அதை நினைத்து நாம் அந்த அவிசுவாசத்தை ஜெயித்து விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7 இப்படியா சொல்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதல் விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நாம் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு பரியந்தம், அதாவது நம் மூச்சு நிற்கும் வரை நல்ல போராட்டம் போராட வேண்டும். அப்படி நாம் நல்ல போராட்டத்தை விசுவாசத்தில் நிலைத்து நிறுந்து நல்ல போராட்டத்தை போராடும் பொழுது நமக்கு கிரீடம் கிடைக்கும். நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டு இருக்கும். அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அது யாவருக்கும், விசுவாசம் உள்ள யாவருக்கும் அது அளிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் பலன் ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம் நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு கிடைக்கும் பயன். உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும். விசுவாசம் என்று சொல்லி, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நிலைத்து நிற்காமல் வாழ்ந்தால் அது ஒன்றுமே சரிபட்டு வராது. அதை நிலைத்து நிற்கணும். 2 கொரிந்தியர் 5:6 இப்படியா சொல்லுது. நாம் தரிசித்து நடவாம், விசுவாசித்து நடக்கிறோம்.
அப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளே அன்பே பெரிதாம். நாம் விசுவாசம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அன்பிலே நாம் நிலைத்து நிற்கணும். விசுவாசமும் நம்பிக்கை இம்மூன்றுக்கும் அன்பு பெரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ மூன்றும் நிலைக்கு நம் வாழ்க்கையிலே நிற்க வேண்டும் என்றால் அன்பை நாம் விரும்ப வேண்டும். நீதிமொழிகள் 3:5 இப்படி சொல்லுகிறது, உன் சுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு இருதயத்தோடு கர்த்தரில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும். சுய நம்பிக்கை, சுய பலன், நான் என்னால் இதை பண்ண முடியும், சுய பலத்தினாலே எதையும் நாம் சாதிக்க முடியாது. தேவனோடு இணைந்து அவள் முழுதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் அந்த விசுவாசம் நிற்கும். இதுதான் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 3:17 வாசிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18-19 விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். பாருங்க, 19 வாசிப்போம். 19, 25, 26. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையிலே நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். 26-27. அப்போது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்தே வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரங்களிலே அக்கினி பேலன்ஸ் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வை சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களை வீசாமல் இருந்ததை கண்டார்கள். எவ்வளவு பயங்கரமான காரியம்! எவ்வளவு அவர்கள் தேவனுக்காக நிலைத்து நின்றார்கள். நீ நிறுத்தின அந்த பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி, அந்த சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று, என் தேவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்று தைரியமாய் சொன்னார்கள். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் செய்ய. அப்படி நாம் விசுவாசித்து நிற்கும் பொழுது தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சில பேர், ஐயோ இவன் திட்டுறான், இவன் என்ன கொலை பண்ணிவிடுவான் போல, அதனால நம்ம அமைதலாயிடுவோம். இல்லை, தேவனுக்காக என்ன வந்தாலும் உன் தலையை வெட்டினால் தேவனுக்காக விசுவாசத்தோடு நாம் நிற்க வேண்டும்.
அப்படி நிற்போமானால் அந்த நேரத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழும். பயந்து நடுங்கி ஓடி போவார்கள். அதுதான் அங்கு நடந்தது. அழுகை மேல் ரெட்டிப்பான அந்த அனல் எரிமூட்டினார்கள். ஆனாலும் அவர் சரீரத்தை தொடர, போட்டிருந்த வஸ்திரத்தை தொட முடியல. தேவனை அவர் முழுமையாய் விசுவாசித்து உறுதியாய் நின்றதுனாலே இப்பேற்பட்ட காரியம் நிகழ்ந்தது. தானியேல் 6:15-16. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாகீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மீதியருக்கும் பெர்ஷியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்க, அந்த ராஜாவுக்கே விசுவாசம் வந்துச்சு. அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு தேவை. தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனே இறங்கி வந்து நம்மளுக்கு உதவி செய்வார். தானியேலுக்கு உதவி செய்தார். அந்த சிங்கங்கள் வாயை கட்டினார். தானியேலை தொடல. என்ன நிகழ்ந்தது? ஆறு 22 வாசிப்போம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். 23-24. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாருங்க, தெய்வன் எவ்வளவு பயங்கரமான தெய்வன். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொல்லி, தெய்வன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி ராஜாக்கு முன்பாக அவன் நின்றான். ஏனென்றால் நான் குற்றமற்றவன் என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பாக தன்னை நீதிமானாய் வெளிப்படுத்தி காட்டினான். நாமும் கூட தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கும் பொழுது நம்ம எந்த மனுஷனும் எந்த மிருகமும் நம்மை தொட முடியாது. யார் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களை ஆண்டவர் தொடுவார். அவர்களை அந்த குழியிலே போடுவார். அவர்களை அந்த சிங்கங்கள் நடுவிலே போடுவார். அந்த அக்கினி நடுவிலே போடுவார். யார் தேவன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இப்படிதான் நடக்கும். தேவன் அவர்களை சும்மா விட மாட்டார். கெபியிலே அவர்களை போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சேரு முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்காக நாம் வைராக்கியமாய் உறுதியாய் விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது, அதுவும் மாத்திரமல்ல, நாம் நீதிமானாய் இருக்கும் பொழுது ஒருவனும் நம்மளை தொட முடியாது. தொட்டாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எவர்கள் செய்கிறார்களோ பொய்யான குற்றங்கள், பொய்யான காரியங்கள் நீதிமானுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது அவர்களை ஆண்டவர் எப்படி சிங்க கவியிலே போட்டார் அப்படி செய்வார். தேவன் நீதிமானை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அநீதி செய்கிறவர்களை அவர்கள் தண்டிக்க வல்லவராயிருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். நாம் விசுவாசத்தோடு வாழும். தோமா
விசுவாசத்தோடு கடைசியிலே வாழ்ந்து தன் உயிரையே சென்னையிலே அவர் கொடுத்தார். நாமும் கூட தேவனுக்காக மரிப்போம், தேவனுக்காக விசுவாசத்தோடு வாழ்வோம், தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்போம், உறுதியாய் நிற்போம். அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்கும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்திலே மன்றாடுவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. அழகாய் நீங்கள் சொன்னீங்க, விசுவாசம் பலன் என்று சொன்னீங்க. என்னென்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னீங்க. விசுவாசிகள் துரத்துவார்கள், வியாதிகள் சுகமடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே உறுதியாக நிற்கும் பொழுது தேவனே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார், நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லி, யார் நமக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களை தெய்வம் தண்டிப்பார். எவ்வளோ அருமையாக நீங்கள் பேசுனீங்க. கொடாக்குடி ஸ்தோத்திரம். நாங்களும் நல்ல விசுவாசத்தோடு நடக்கும், நீதிமானாய் நடக்கும், நேர்மையாய் நடக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. எங்கள் அவிசுவாசத்தை நாங்கள் விட்டு விசுவாசத்திலே நாங்கள் விருத்தி அடையும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆராதிப்போமா? முதலில் நாங்கள் ஆங்கில பாடல் பாடுவோம். தெரிஞ்சால் கூட சேர்ந்து பாடுங்க. பாடுவோமா? Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I've made a choice to listen to your voice. Wherever you may lead, I will go. Lead in a quiet pasture or by a gentle stream. The shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul is be my God. Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. And I have made a choice to listen to your voice. Wherever you may lead, I will go. Lead in a quiet pasture or by a gentle breeze. The shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my God. The shepherd of my soul will be my God. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடல் இப்படியா சொல்லுகிறது: நெஞ்சமே வீணாய் நீ சோர்ந்து போகாதே, சோதனை பல சூழ்ந்திடும், பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் கஷ்டங்கள் வருங்கால் கழிப்பாய் என்று இயேசுவின் சிந்தை இருந்திட வேண்டும். பாடுவோமா? நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்ச
நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சேருக்கையில் தளர்ந்து விடாதே. சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் வந்திடும் காலும், தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும் நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும். நாதனை நினைத்திடும் நாசமாய் போகும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சேருக்கையில் தளர்ந்து விடாதே. கஷ்டங்கள் வாரும் கால் களிப்பாக என்ன, இஷ்டமுடன் ஜபம் எந்நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலமென சொல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனாய் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையோ தளர்ந்து விடாதே. இயேசுவின் சிந்தை இருந்திட வேண்டும், இயேசுவின் ஆவியில் இயங்கிட வேண்டும். இயேசுவை போலெல்லாம் சகித்திட வேண்டும், இயேசுவின் கிருபையை பெற்றிட வேண்டும். இயேசுவின் கிருபையை பெற்றிட வேண்டும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையோ தளர்ந்து விடாதே. இந்த பாடல் இப்படியாய் சொல்லுது, பாதம் ஒன்றை வேண்டும் நாதனே துங்கமே தேவனே, சீரும் புயலினால் மாறிலில் பொங்கிட வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை பாதம் அடைந்தவர் கதறவாய் பிற சாதம் அருள் பேர் இயேசு பாடுவோமா? பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரிலில், எனக்கு மத்தேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனை துங்கமை நேரனை பொங்குன காதலுடன் தூய தூத தொழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதில் பொங்கிட பாரில் நடந்த நீர் மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கம்மல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொருள் பாதம் ஒன்றே வேண்டும். பாதமடைந்தவர் காதரவாய் பிற சாதனள் இயேசுநாதனே, உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரிலில் எனக்கு மத்தேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாடல் இப்படியா சொல்லுது, ஆணைகள் பாய்ந்த பார் திருமேனி மயக்கிடுமோ, கிருபையின் வாசல் பரிசுத்த ஆவியால் இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோர் பாடுவோமா? ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவ
ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமே நீ பாரடியேற்றவர் பாரசிலுவாய்தனை சுமந்து சென்றனரே. பார்த்திருமே நீ பாரடியேற்றவர் பாரசிலுவாய்தனை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயமின்றி வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயமின்றி வந்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. மயக்கிடுமோ என்னும் மாயின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. மயக்கிடுமோ என்னும் மாயின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. உணர்த்தியுடனே உன்னதரன்றை சரந்துவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைத்திடும் முன்னே மரணத்தின் சாயல் இணைத்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைத்திடும் முன்னே மரணத்தின் சாயல் இணைத்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பை பகத்திடுவாருந்தன் இருதயத்தினிலே. பரிசுத்த ஆவியால் பரமன் அன்பினை பகர்ந்திடுவார் உந்தன் இருதயத்தினிலே. மறுரூபம் நாளில் அச்சரமாகவே மகிமையும் அடைந்திடுவான். ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இது ஆண்டவரே விசுவாசத்தை குறித்து எங்களோடு பேசினீர். அவிசுவாசம் அடைந்தால் என்ன நிகழும் என்று சொன்னீர். அது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே சோதனைகள் வந்தாலும் அதை நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னீர். அது மாத்திரமல்ல, இறுதி வரை நாம் போராடி விசுவாசத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னீங்க. அதுபோல சாத்ராக் மேஷாக் மற்றும் தானியேலை போல விசுவாசத்திலே நிலைத்து நிற்கணும். கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அதன் மத்தியிலே தேவனை நாம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அழகாய் நேர்த்தியாய் நீர் பேசினீங்க. அப்படி நிற்கும் பொழுது தப்புவிக்கப்படுவோம். யார் நம்மளுக்கு விரோதமாய் எழுப்பினார்களோ அவர்களை தேவன் தண்டிப்பார் என்று சொல்லி அழகாய் நீங்க பேசினீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சாமி. ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க சாமி, ஆசீர்வதிங்க. விசுவாசத்தில் அவர்கள் வர்த்திக்க பண்ணுங்க சுவாமி. அவிசுவாசம் எல்லாம் நீங்க போகட்டும் சுவாமி. அது மாத்திரல்ல, யாரோ கண்களிலே கண்ணீரோடு அழுகிறார்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க சுவாமி. என்னென்ன பாரங்களுக்காக அழுகிறார்களோ, வியாதியிலும் மற்றும் வேதனையிலும் துன்பத்திலும் துக்கத்திலும் அவமானத்திலும் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் விடுங்க. ஐசியிலே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் போன்ற நோயிலே கஷ்டப்படும் பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. அவன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுங்க.
சுக பிரசவத்துக்காக கர்த்தர்களுக்கு நல்ல பிரசவத்தை கொடுங்க சாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. கடனில் இருக்கிற பிள்ளைகளை விடுவீங்க சாமி. உம் நாமம் மகிமைப்படட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பிசாசுகள் ஓடட்டும். குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். என் ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று வெளிப்படையாகும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா.